Hello, welcome back to Cricket Stats Analyzer YouTube channel. இந்த வீடியோல பஞ்சாப் கிங்ஸ் vs ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் IPL 2025 மேட்ச் நம்பர் 37 ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த மேட்ச் அப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா 20th ஏப்ரல் சண்டே மதியம் 3:30க்கு ஆரம்பிக்க போகுது முலன்பூர் சண்டிகர்ல. வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா கிளவுடி வெதர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 21 டிகிரி செல்சியஸ் இருக்கும். ரெயின் இன்டரப்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஸ்லைட்டா இருக்கு. அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய பிச் கண்டிஷன் பார்த்தோம்னா அன்பிரடிக்டபிளா இருந்திருக்கு. லாஸ்ட் சீசன்ல இருந்தே அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. லாஸ்ட் சீசன்ல ஒரு சில போட்டிகள்ல நியூ பால் பவுலர்ஸுக்கு சப்போர்ட் இருக்கும், சில போட்டிகள்ல சப்போர்ட் இருக்காது. அதே போலதான் இந்த சீசன்லயும் இருந்திருக்கு. இதுவரை இங்க 3 மேட்ச் நடந்துச்சு. அதுல 2 மேட்ச் ஹை ஸ்கோரிங் கேமாவும் அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் நடந்த மேட்ச் லோ ஸ்கோரிங் கேமாவும் இருந்துச்சு. பஞ்சாப் டீம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணி வெறும் 111 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க. அதை சேஸ் பண்ணிட்டு போகும்போது கேகேஆர் டீம் 95 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அன்பிரடிக்டபிள் மேட்சஸ் இங்கே நடந்திருக்கு. பஞ்சாப் வர்சஸ் கேகேஆர் அந்த மேட்சுக்கான ப்ரிவியூல நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம் எந்த அளவுக்கு இந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய பிச் கண்டிஷன் அன்பிரடிக்டபிளாக இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ எப்போவுமே நம்ம யூஸ்வலாக சொல்கிறது தான், இந்த முலன்பூர் சண்டிகர் ஆகட்டும் அதுக்கப்புறம் லக்னோ இந்த 2 கிரவுண்ட்ஸில் மேட்ச் நடக்கும்போது நம்ம எப்போவுமே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மியாக தான் வச்சுக்கணும். மோஸ்ட்லி கிராண்ட் லீக் அண்ட் ட்ரேடிங் இதை மட்டும் ப்ளே பண்ணுங்கள். ஸ்மால் லீக் ப்ளே பண்ணுறத தவிர்த்துடுங்க. ஏன்னா நிறையா அன்எக்ஸ்பெக்டட் மேட்சஸ்லாம் இங்கே நடக்கும். இந்த கிரவுண்டில் இதுவரை ஒரே ஒரு டே நைட் மேட்ச் மட்டும் தான் நடந்திருக்கு. டிசி டீம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்ணி 174 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அந்த போட்டியிலும் சில அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ்லாம் நடந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறத வென்யூ ஸ்டாட்ஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிரவுண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட் ஓவராலாக பார்த்தோம்னா பெரிய கிரவுண்டாக இருக்குது. ஸ்ட்ரைட் டைமென்ஷன் ஒரு சைடு 75 மீட்டர் இருக்குது. இது ஸ்கொயர் டைமென்ஷன் ஒரு சைடு 67ம் இன்னொரு சைடு 64 இருக்குது. டயகனல் பார்த்தோம்னா கவர்ஸ் ரீஜன் மிட் விக்கெட் ரீஜன் ரெண்டுமே 73யும் தேர்ட் மேன் ரீஜன் ஃபைனல் லெக் ரீஜன் ரெண்டுமே 60 மீட்டரா இருக்கு. கிரவுண்ட் டைமென்ஷன் ஒரு சைடு பெருசா இருக்கிறது, அதாவது மிட் விக்கெட் ரீஜன் அண்ட் கவர்ஸ் ரீஜன் ஒரு சைடு பெருசா இருக்கிறது ஸ்பின்னர்ஸுக்கு ரொம்ப அட்வான்டேஜா இருக்கு. இதை பயன்படுத்தி லாஸ்ட் மேட்ச்ல பார்த்தோம்னா யுஸ்வேந்திர சஹல் நிறைய விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. அடுத்ததா ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா மார்க்கெட் ஸ்லைட்டா பஞ்சாப் டீமுக்கு ஃபேவரபிளா இருக்கு. ரியல் 11 ஆப்ல ஒரு ஸ்டாக்கோட ரேட் பார்த்தோம்னா 5.5 இருக்கு. ரீசெண்டாக தான் இந்த 2 அணிகளும் ஒரு ரெயின் அஃபெக்டட் மேட்ச்ல ப்ளே பண்ணியிருந்தாங்க பெங்களூர்ல. அந்த போட்டியில பஞ்சாப் டீம் தான் ஜெயிச்சிருந்தாங்க. ரீசெண்டாகவே பார்த்தீங்கன்னா பஞ்சாப் டீமுடைய பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் சுமாராக இருந்திருக்கு. இருந்தாலும் ஓவரால் அவுட்கம் பார்த்தோம்னா அவங்க வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கான மெயின் ரீசன் அவங்களுடைய பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. ஆர்சிபி டீம் எடுத்துட்டிங்கன்னா இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் கண்டினியூஸாக ஜெயிச்சிருந்தாங்க. முதல் 2 மேட்சும் ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பேட்டர்ன் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா அடுத்த மேட்ச் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி தான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரவுண்டில் இதுவரை இவங்க ஒரு மேட்ச் கூட ப்ளே பண்ணதில்லை. இந்த கிரவுண்ட் அன்பிரடிக்டபிள் கிரவுண்டாக இருக்கிறதால கண்டிப்பாக அவங்களுக்கு சேலஞ்சிங்காக தான் இருக்கும். இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் டீம் தான் இந்த போட்டியில் ஸ்லைட் ஃபேவரட்ஸாக இருக்காங்க. டாஸ் ஃபேக்டரும் இவங்களுக்கு சாதகமாக இருந்துச்சு அப்படிங்கும் போது அவங்கள நம்ம பேக் பண்ணலாம். இதோடைய ஃபைனல் அப்டேட் டெலிகிராமில் டாஸ்க்கு அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கலன்னா ஆல்ரெடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. மறக்காம அந்த வீடியோ பாருங்கள். டெலிகிராம்லையும் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு ரியல் 11 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாசி இந்த 2 ஆப்லையுமே ட்ரேடிங்கான இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது. இந்த 2 ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்லேயே ட்ரேடிங் ஃபீச்சர் இருந்துச்சு அப்படிங்கும் போது அதுலேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்ததா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த 2 அணிகளும் 34 மேட்சஸில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 18-16 பஞ்சாப் டீம் தான் லீட் பண்ணுறாங்க. பட் லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தோம்னா 3-2 ஆர்சிபி டீம் லீட் பண்ணுறாங்க. வென்யூ ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் டீம் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 2024லேருந்து இந்த கிரவுண்ட் பஞ்சாப் டீமுடைய ஹோம் கிரவுண்டாக இருந்திருக்கு. அப்போத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவே கேம்ஸ் ப்ளே பண்ணும்போது தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹோம் கண்டிஷனில் பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருந்திருக்கு. அடுத்ததாக வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். 2024லேருந்து இந்த கிரவுண்டில் ஒரே ஒரு டே நைட் மேட்ச் மட்டும்தான் நடந்திருக்கு. அதில் செகண்ட் ஹாஃப் பேட் பண்ண பஞ்சாப் டீம் ஜெயிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 164ம் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 169ம் இருக்குது. இது எக்ஸ்ட்ரா சேர்த்தாம நான் சொல்கிறேன். இதுவே பேட்டர்ஸோட ஆவரேஜ் 22 இருக்குது. சுமாராக தான் இருக்கீங்க. அடுத்ததாக மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2024லேருந்து இங்கே நடந்த ஒரே ஒரு டே நைட் மேட்ச் ஃபேஸ் வைஸாக எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். வரக்கூடிய மேட்ச்சுக்கு இந்த ப்ரோக்ரஷனில் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா வரக்கூடிய மேட்ச்க்கான லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த 2த்துலேயும் மாற்றங்கள் இருக்கிறதால இதில் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாட்ஸ் லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் இந்த 3த்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை மேக் பண்ணுங்கள். கிராண்ட் லீக் டீம் மேக் பண்ணுறவங்க மட்டும் ஒரு சில டீம்ஸை இந்த ப்ரோக்ரஷனை மட்டும் பேஸ் பண்ணி எடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா
பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் மிடில் ஓவர்ஸ் ரெண்டு ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் டீசெண்டாக இருந்திருக்கு. 7 ரேஞ்சில் இருக்குது ரன் ரேட். இதுவே டெத் ஓவர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ரேட் வந்து 11 இருக்குது. பவுலர்ஸ் எடுத்துட்டிங்கன்னா மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸ்லையுமே அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த போட்டியில் பார்த்தோம்னா டிசி டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது மிடில் ஓவர்ஸில் அதிகமான விக்கெட்ஸை இழந்திருந்தாங்க. பஞ்சாப் டீமுடைய பவுலர்ஸ் அப்போ ப்ளே பண்ணிட்டு இருந்த ஹர்ஷல் பட்டேல், ராகுல் சஹார் இந்த ரெண்டு பேருமே நல்லா பவுல் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்திருந்தாங்க. அது போக ஹர்ப்ரீத் பிரார் அவரும் வந்து விக்கெட் எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸ்லையும் பஞ்சாப் டீம் அந்த போட்டியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த ரெண்டு ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பவர் பிளே ஓவர்ஸில் பஞ்சாப் டீமுடைய ஷிகார் தவான் அண்ட் பிரப்சிமரன் சிங் ரெண்டு பேரும் அந்த போட்டியில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் மிடில் ஓவர்ஸில் ரன் ரேட் வந்து 7க்கு ட்ராப் ஆயிருக்கு. இந்த ஃபேஸில் பேட்டர்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தாங்க. பட் டெத் ஓவர்ஸில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. டெத் ஓவர்ஸில் பார்த்தோம்னா சாம் கரன் அண்டு லிவிங்ஸ்டன் இந்த ரெண்டு பேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணி அந்த போட்டியில் பஞ்சாப் டீம் வின் பண்ணியிருந்தாங்க. பவுலர்ஸில் பார்த்தோம்னா அந்த 3 ஃபேஸ்லையுமே 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு மேட்ச் தான் சாம்பிளாக எடுத்திருக்கோம். ஒரு மேட்ச் தான் அவைலபிளாக இருக்குது. எப்போவுமே ஒரு 10 மேட்சஸோடைய சாம்பிள் எடுக்கும் போது தான் அந்த கிரவுண்டில் எப்படி ப்ரோக்ரஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த போட்டியில் பார்த்தோம்னா இந்த ஸ்டாட்ஸை ஒரு ரெஃபரன்ஸ்க்கு மட்டும் எடுத்துக்கோங்க. அதிக இம்பார்ட்டன்ஸ் லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட்டுக்கு கொடுங்க. ஒவ்வொரு மேட்ச்க்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ட்ரேடிங் பற்றின ப்ரிவ்யூ ஆகட்டும் எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ், பிளேயர் பற்றி இன்டெப்த் ஸ்டாட்ஸ், வென்யூ பற்றி இன்டெப்த் ஸ்டாட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவேன். அதனால் மறக்காமல் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. ஸ்க்ரீனில் இருக்கிற QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்கலாம். 2024 இங்கே நடந்த ஒரு மேட்ச்சில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலாக 24 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 62% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 74% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 6 விக்கெட்ஸ் ஆவரேஜாக எடுக்கிறாங்க. ஒவ்வொரு 13 பால்ஸுக்கு ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் ரெண்டுமே நல்லா இருக்குது. பட் எக்கனாமி ரேட் புவராக இருக்குது. 10 ரன்ஸுக்கு மேலே கன்சிடர் பண்ணுறாங்க ஒரு ஓவருக்கு. ஸ்பின்னர்ஸ் வந்து டோட்டலாக 15 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருந்தாங்க. 38% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸ் மட்டும்தான் எடுத்திருந்தாங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 27% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 2 விக்கெட் ஆவரேஜாக எடுக்கிறாங்க. ஒவ்வொரு 23 பால்ஸுக்கு ஸ்ட்ரைக் ரேட் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. பட் எக்கனாமி ரேட் மட்டும் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஓவருக்கு 6 ரன்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பேட்டர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணீங்களோ அதே போல் தான் இந்த ஸ்டாட்ஸையும் அப்ரோச் பண்ணும். ஓப்பனர்ஸ் அந்த போட்டியில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணும்போது 49 ரன்ஸும் செகண்ட் இன்னிங்ஸில் 31 ரன்ஸும் அடிச்சிருந்தாங்க. 2 இன்னிங்ஸ்லையுமே சுமாராக தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அடுத்ததாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸோட டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 50% ஆஃப் ரன்ஸும், மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 16% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 34% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. அந்த போட்டியில் மிடில் ஆர்டரில் ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் தான் இங்கே ஃபர்ஸ்ட்டாக பேட் பண்ணியிருந்தாங்க. ஸ்ட்ரைக் ரேட்டும் 100 கீழே இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து அதிகமான ரன்கள் வந்திருக்கு. லிவிங்ஸ்டன் அண்டு சாம் கரன் இந்த ரெண்டு பேரும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க மிடில் ஓவர்ஸில். அந்த போட்டியில் டாப் ஆர்டரில் அந்தளவுக்கு பெருசாக கான்ட்ரிபியூஷன் இல்லை. ஷிகர் தவான் அண்டு பிரப்சிமரன் சிங் ரெண்டு பேருமே ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக பவுலர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூ பால் பவுலர்ஸ் அண்ட் டெத் ஓவர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். நியூ பால் ஓவர்ஸில் பார்த்தோம்னா செகண்ட் இன்னிங்ஸில் தான் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் எக்ஸாக்டாக 2 இருக்குது. இதுவே டெத் ஓவர்ஸில் எடுத்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பெட்டராக இருக்குது. விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் 3 இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா எக்ஸாக்டாக 2 இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இன்னிங்ஸ் வைஸாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலாக 7 விக்கெட்ஸும், ஸ்பின்னர்ஸ் வந்து 2 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஒவ்வொரு 21 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க ஸ்பின்னர்ஸ். செகண்ட் இன்னிங்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஸ்லைட்டாக பெட்டராக இருக்குது. பட் எக்கனாமி ரேட் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் 2 இன்னிங்ஸ்லையுமே எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணியிருக்காங்க. அந்த போட்டியில் ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் இருந்துச்சு. இந்த போட்டியில் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது லேட்டஸ்ட் பிச் ரிப்போர்ட் பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 11 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. இதுவே செகண்ட் இன்னிங்ஸில் ஒவ்வொரு 17 பால்ஸுக்கு தான் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க.
நம்மளுடைய ப்ரிவியூ வீடியோஸ்ல வரக்கூடிய ஸ்டார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகம் ஷேர் பண்ணுங்க. உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து இது போல இன்டெப்த்தான ஸ்டார்ட் அடுத்த நான் வந்து ஆட் பண்றேன். அது வந்து கிராண்ட் லீக் டீம்ஸ் மேக் பண்றதுக்காகட்டும், ட்ரேடிங்காகட்டும், மற்ற ஃபேண்டசி லீக் ப்ளே பண்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுவரை பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸா இன்டெப்த்தா பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா இந்த போட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய 2 டீமோட டீம் ஸ்ட்ரென்த்தை இந்த ஸ்டாட்ஸ் கூட கம்பேர் பண்ணி அதுக்கேற்றது போல உங்களுடைய ஃபேண்டசி டீமில் பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்க. அடுத்ததா பஞ்சாப் கிங்ஸ் டீம் ப்ரிவியூ பார்க்கலாம். பஞ்சாப் டீம் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 7 மேட்சஸில் 5 மேட்சஸில் ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச்சில் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 10 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 3rd பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல இதே ஆர்சிபி டீம் 5 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல ஜெயிச்சிருந்தாங்க. அடுத்ததா பஞ்சாப் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல பிரப் சிம்ரன் சிங், பிரியன்ஷ் ஆர்யா, ஸ்ரேயாஸ் ஐயர். மிடில் ஆர்டர்ல ஜாஸ் இங்கிலீஷ், நேஹல் வதேரா, மார்க்கஸ் ஸ்டோனிஸ், சஷாங்க் சிங். லோவர் ஆர்டர்ல மார்க்கோ யான்சன், ஹர்ப்ரீத் பிரார், ஜஹீர் பார்லட் அண்ட் ஹர்ஷதீப் சிங். இம்பாக்ட் பிளேயர்ஸ் பார்த்தோம்னா பிரப் சிம்ரன் சிங் அண்ட் யுஸ்வேந்திர சஹல் இந்த 2 பேருக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டெத் ஓவர்ஸ்ல மார்க்கோ யான்சன், ஜஹீர் பார்லட் அண்ட் ஹர்ஷதீப் சிங் இந்த 3 பேரும் பவுல் பண்ணுவாங்க. மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அவருக்கு பார்த்தோம்னா ஃபிட்னஸ் இஷ்யூ இருக்கு, அதனால வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கு. அடுத்ததா பஞ்சாப் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரப் சிம்ரன் சிங் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், ஓவரால் ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்கு. ஆர்சிபி டீமுக்கு பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 46 ரன்ஸும் இந்த கிரவுண்ட்ல 35 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. ஆப்போனன்ட் டீம்ல குருணால் பாண்டியா இருக்காரு, ஆர்த்தடாக்ஸ் பவுலர். அடுத்ததா பிரியன்ஷ் ஆர்யா, இவர் ஆர்சிபி டீமுக்கு ப்ளே பண்ண ஒரு மேட்ச்ல 16 ரன்ஸுக்கு அவுட் ஆயிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 3 மேட்சஸ்ல ப்ளே பண்ணி 125 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 103 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த சீசன்ல சிஎஸ்கே டீமுக்கு அடிச்சிருந்தாரு. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. அடுத்ததா ஸ்ரேயாஸ் ஐயர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், ஸ்டாட்ஸ் டீசெண்டா இருக்கு. ஆர்சிபி டீமுக்கு ஆவரேஜ் வந்து 29 இருக்கு. ஹையஸ்ட் ஓவர் மேட்ச்ல 67 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பட் இந்த கிரவுண்ட்ல இதுவரை ப்ளே பண்ண 3 மேட்ச்லயும் பர்ஃபார்மன்ஸ் சுமாராக இருந்திருக்கு. இந்த 3 போட்டியுமே இந்த சீசன்ல ப்ளே பண்ணதான். இந்த சீசன்ல அவே கேம்ஸ்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஹோம் கண்டிஷன்ல ரொம்ப சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெக் பிரேக் அண்ட் சென்னமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா ஜாஸ் இங்கிலீஷ், சாம்பிள் சைஸ் இருக்கு, லோவா இருக்கு. இந்த சீசன்ல பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. மேட்ச் அப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ராம் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா நேஹல் வதேரா, ஆர்சிபி டீமுக்கு 3 மேட்சஸ்ல 106 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 52 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்ட்ல 3 மேட்சஸ்ல பேட் பண்ணி 81 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா மார்க்கஸ் ஸ்டோனிஸ், பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், ஸ்டாட்ஸ் அபோவ் ஆவரேஜா இருக்கு. ஆவரேஜ் பார்த்தோம்னா 34 இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 65 ரன்ஸ் அடிச்சிருக்காரு ஆர்சிபி டீமுக்கு. இந்த கிரவுண்ட்ல 7 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. பவுலிங்ல அவ்வளோக்கும் விக்கெட்ஸ் எடுக்கல. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அதுக்கப்புறம் பவுலிங் மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா சஷாங்க் சிங், இந்த கிரவுண்ட்ல 8 மேட்சஸை பேட் பண்ணி 184 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பட் ஆர்சிபி டீமுக்கு பர்ஃபார்மன்ஸ் சுமாராக தான் இருந்திருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 37 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம் இதில் பார்த்தோம்னா ஒரே ஒரு மேட்ச்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அடுத்ததா மார்க்கோ யான்சன், பேட்டிங் ஸ்டாட் சாம்பிள் சைஸ் லோவா இருக்கு. பவுலிங்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு ஆர்சிபி டீமுக்கு. இந்த கிரவுண்ட்ல 3 மேட்சஸ்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக இவருக்கும் த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்ச் அப்ஸ் மட்டும் நல்லா இருக்கு. அடுத்ததா ஹர்ப்ரீத் பிரார், இவர் பார்த்தோம்னா ஆர்சிபி டீமுக்கு 7 மேட்சஸ்ல 10 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அவருடைய ஐபிஎல் கேரியர்ல ஆர்சிபி டீமுக்கு தான் விக்கெட்ஸ் அதிகமாக எடுத்திருக்காரு. ஏன்னா மோஸ்ட்லி ஆர்சிபி டீம் ரைட் ஹேண்ட் ஹெவி பேட்டிங் லைனப்பாக இருந்திருக்கு. ஏபி டிவிலியர்ஸ் இருக்கும்போதும் சரி, அதுக்கப்புறம் கிளென் மேக்ஸ்வெல் எல்லாருமே ரைட் ஹேண்டர்ஸாக தான் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஆர்சிபி டீமுக்கு ப்ளே பண்ணும்போது எப்போவுமே ஹர்ப்ரீத் பிரார் டீமில் இருப்பார். லாஸ்ட் மேட்ச்லையும் இருந்தார். கடைசி ஓவர் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ இந்த போட்டியிலும் இம்பாக்ட் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கிராண்ட் லீக்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். விக்கெட் ட்ரையாக இருக்குது அப்படிங்கும்போது மேட்ச் அப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேருக்கு ராம் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஜஹீர் பார்லட், இந்த கிரவுண்ட்ல அதுக்கப்புறம் ஆர்சிபி 2 டீமுக்கு ராம் ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஹர்ஷதீப் சிங், ஆர்சிபி டீமுக்கு 8 இன்னிங்ஸ்ல 7 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 8 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 10 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ஓவரால் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்கு. இந்த கிரவுண்ட்ல பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 4 விக்கெட்ஸும் இருக்கு. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. கடைசியா யுஸ்வேந்திர சஹல்,
ஆர்சிபி டீமுக்கு 9 இன்னிங்ஸ்ல 10 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல 4 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லாஸ்ட் இங்க நடந்த மேட்ச்ல கேகேஆர் டீமுக்கு எடுத்திருந்தாரு. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஆர்சிபி டீம் ப்ரிவ்யூ பார்க்கலாம். ஆர்சிபி டீம் இந்த சீசன்ல இதுவரை ப்ளே பண்ண 7 மேட்சஸ்ல 4 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 3 மேட்சஸ்ல டிஃபீட் ஆயிருக்காங்க. 8 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல 5th பிளேஸ்ல இருக்காங்க. நெட் ரன் ரேட்டும் பாசிட்டிவ்ல தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல இதே பஞ்சாப் கிங்ஸ் டீமுக்கு 5 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அடுத்ததா ஆர்சிபி டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல விராட் கோலி, பிலிப் சால்ட், தேவ்தத் படிக்கல். மிடில் ஆர்டர்ல ரஜத் படிடார், ஜிதேஷ் சர்மா, லியாம் லிவிங்ஸ்டன், டிம் டேவிட். லோவர் ஆர்டர்ல குணால் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹாசல்வுட் அண்ட் யாஷ் டயல். இம்பாக்ட் பிளேயர்ஸ் பார்த்தோம்னா தேவ்தத் படிக்கல் அண்ட் சுயா சர்மா இந்த 2 பேர்த்துக்குள்ள தான் அதிகமா இருந்திருக்கு. இதுவே டெத் ஓவர்ஸ்ல புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹாசல்வுட் அண்ட் யாஷ் டயல் பவுல் பண்ணலாம். இதுல ஜோஸ் ஹாசல்வுட் 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா ஆர்சிபி டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிலிப் சால்ட் பஞ்சாப் டீமுக்கு 4 இன்னிங்ஸ்ல 126 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 75 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா விராட் கோலி இவர் பார்த்தோம்னா 33 இன்னிங்ஸ்ல 1031 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பஞ்சாப் டீமுக்கு ஆவரேஜ் ஸ்ட்ரைக் ரேட் ரெண்டுமே நல்லா இருக்கு. அதிகபட்சமா ஒரு மேட்ச்ல 113 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. மேட்ச் அப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா தேவ்தத் படிக்கல் இவர் பஞ்சாப் டீமுக்கு 8 மேட்சஸ்ல 178 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் சுமாராக தான் இருக்கு. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட் சுமாரா இருக்கு. அடுத்ததா ரஜத் படிடார் 5 இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி 153 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பஞ்சாப் டீமுக்கு பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 55 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா ஜிதேஷ் சர்மா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வின்னிங் ரெக்கார்ட் ஓவரால் ஸ்டார்ட் சுமாரா தான் இருக்கு. ரீசென்ட் ஃபார்ம் 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அதுக்கப்புறம் ரைட் ஆர்ம் பேசஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா லியாம் லிவிங்ஸ்டன் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வெனியூ ரெக்கார்ட் ஓவரால் ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்கு. இந்த கிரவுண்ட்ல பெஸ்டா ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் 38 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம் ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் பேட்டிங்ல பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. மேட்ச் அப்ஸ்ல லெக் பிரேக் அண்ட் ஷனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்ச் அப்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா டிம் டேவிட் பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா பஞ்சாப் டீமுக்கு நல்லா இருக்கு. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்ல 50 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல தான் அடிச்சிருந்தாரு. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்ச் அப்ஸ் இவருக்கும் சுமாராக தான் இருக்கு. அடுத்ததா குணால் பாண்டியா பஞ்சாப் டீமுக்கு 12 இன்னிங்ஸ்ல 204 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் சுமாராக தான் இருக்கு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 43 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்ல 16 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்காரு. பவுலிங் பர்ஃபார்மன்ஸும் சுமாராக இருக்கு. லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல ஆஃப் பிரேக் அண்ட் ரைட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்ச் அப்ஸ்ல ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக மட்டும் ஸ்டார்ட் நல்லா இருக்கு. அடுத்ததா புவனேஸ்வர் குமார் பஞ்சாப் டீமுக்கு 22 இன்னிங்ஸ்ல 31 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்ட்ல பவுல் பண்ண ஒரு இன்னிங்ஸ்ல 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம் பாத்தீங்கன்னா லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. டோட்டலா 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸும் இவருக்கு நல்லா இருக்கு. அடுத்ததா ஜோஸ் ஹாசல்வுட் பஞ்சாப் டீமுக்கு 3 இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்ல 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல தான் எடுத்திருந்தாரு. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா பாத்தீங்கன்னா இவர் 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. அடுத்ததா யாஷ் டயல் 3 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் எடுத்திருக்காரு. ரீசென்ட் ஃபார்ம் லாஸ்டா ப்ளே பண்ண 5 மேட்ச்ல டோட்டலா 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் அப்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்கு. கடைசியா ஸ்ரேயா சர்மா 2 இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் மேட்ச் அப்ஸ் இவருக்கு நல்லா இருக்கு. கீப்பர் செக்ஷன்ல பார்த்தோம்னா பிலிப் சால்ட் இந்த போட்டியில ஆர்சிபி டீம் சேஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா நம்ம டீம்ல இருப்பாரு. ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படின்னா அந்த பிச் கண்டிஷனை பார்த்து ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். இந்த கேட்டகரியில மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் ஜிதேஷ் சர்மா, பிரப்சிம்ரன் சிங் அண்ட் ஜோஸ் இங்கிலீஷ் இருக்காங்க. பிரப்சிம்ரன் சிங் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் பிளேயர், ரொம்ப அக்ரெசிவா பிளே பண்ணுவார். ஷார்ட்ஸ்ல அதிக ஃபால் ஷாட்ஸ்லாம் வந்திருக்கும். ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா இவரை நீங்க ட்ரை பண்ணலாம். கண்டிப்பா நீங்க ஜோஸ் இங்கிலீஷை ட்ரை பண்ணலாம். பஞ்சாப் டீம் ஃபர்ஸ்டா பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது குறிப்பா ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லா பிளே பண்ணுவார் இவரு. பேட்டர்ஸ்ல பார்த்தோம்னா ஸ்ரேயஸ் ஐயர், விராட் கோலி அண்ட் ரஜத் படிடார். ரஜத் படிடார் பார்த்தோம்னா இந்த போட்டியில ஒரு சில கிராண்ட் லீக் டீம்ஸ்ல நீங்க இவரை கேப்டனா ட்ரை பண்ணலாம். ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது ஸ்மால் லீக்லயும் ட்ரை பண்ணலாம். இவருடைய ஸ்டாட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஹோம் கண்டிஷன் விட அவே மேட்சஸ்ல ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆவரேஜ் நல்லா இருந்திருக்கு. அதே போல ஸ்ரேயாஸ் ஐயர் பார்த்தோம்னா ஹோம் கண்டிஷன்ல இதுவரை சுமாராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. 3 மேட்ச்ல டோட்டலா 19 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. அவே மேட்சஸ்ல மட்டும்தான் இந்த சீசன்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மேட்ச் அப்ஸ்ல ஜோஸ் ஹாசல்வுட் அவருக்கு எதிராக த்ரெட் இருக்கு. இந்த கேட்டகரியில மற்ற ஆப்ஷன் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா
தேவ்தத் படிக்கல் இருக்காரு, சேஸ் பண்றாங்க ஆர்சிபி டீம் அப்படிங்கும்போது இவரை நீங்க ட்ரை பண்ணலாம். அதே போல பஞ்சாப் டீம் சேஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது நேஹல் வதேரா பெஸ்ட் ஆப்ஷனா இருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது பிரியன் ஷாரியா அவரை நீங்க பிக் பண்ணலாம். பிரியன் ஷாரியாவாகட்டும் அதே போல பிரப்சிம்ரன் சிங் 2 பேருமே வந்து அக்ரெசிவா ஆடக்கூடிய பிளேயர்ஸ். 2 பேர்த்தையும் மோஸ்ட்லி நீங்க கிராண்ட் லீக்ல பிக் பண்ணலாம். ஒருவேளை பஞ்சாப் டீம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேட் பண்றாங்க அப்படிங்கும்போது ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் 2 பேர்த்தையும் எடுக்கிறது ரிஸ்கா தான் இருக்கும். ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல குவாலிட்டியான நியூ பால் பவுலர்ஸ் இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸ்ல பார்த்தோம்னா மார்க்கோ யான்சன். இந்த கேட்டகரியில மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் லிவிங்ஸ்டன் அண்ட் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இருக்காங்க. லிவிங்ஸ்டன் விக்கெட் ட்ரையா இருக்கு அப்படிங்கும்போது இவரை நம்ம பிக் பண்ணலாம். பேட்டிங்கை கன்சிடர் பண்ணி நம்ம இவரை எடுக்க முடியாது. ரொம்ப ரொம்ப இன்கன்சிஸ்டண்டா இருப்பாரு. பவுலிங்கை வச்சு தான் நம்ம எடுக்க முடியும். அதுக்கப்புறம் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இந்த போட்டியில பவுல் பண்றாரு அப்படிங்கும்போது வேணா இவரை நாம பிக் பண்ணலாம். மற்றபடி பேட்டிங்ல ரொம்ப லோவா களம் இறங்குறதால ஸ்மால் லீக் பொறுத்த வரைக்கும் ரிஸ்கா தான் இருக்காரு. பவுலர்ஸ்ல பார்த்தோம்னா யுஸ்வேந்திர சகல், ஹர்ஷதீப் சிங், ஜோஸ் ஹேசல்வுட் அண்ட் யாஷ் டயல். இந்த போட்டியில ஆர்சிபி டீம் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது யாஷ் டயலை நீங்க டிஃபரன்ஷியல் பிக்கா சூஸ் பண்ணலாம். டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்றதால சிப் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் ஜோஸ் ஹேசல்வுட் அண்ட் ஹர்ஷதீப் சிங் 2 பேருமே லாஸ்ட் மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இது வந்து டே நைட் மேட்சா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம டீம்ல இருக்கணும். இந்த கேட்டகரியில மற்ற பெஸ்ட் ஆப்ஷன் புவனேஸ்வர் குமார் அண்ட் ஜஹீர் பார்லட் இருக்காங்க. கிரீன் டாப்ல பிளே பண்றாங்க அப்படிங்கும்போது மட்டும் புவனேஸ்வர் குமார் பெஸ்ட் ஆப்ஷனா இருப்பாரு. மற்ற நியூட்ரல் விக்கெட்ல கன்சிஸ்டண்டா இருக்க மாட்டாரு. பேட்டர்ஸோடைய தவறான ஷாட்ஸ் அடிக்கிறது மூலமா தான் விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜஹீர் பார்லட் ஃபர்ஸ்டா பவுல் பண்றாங்க பஞ்சாப் டீம் அப்படிங்கும்போது கண்டிப்பா அவரை நீங்க ட்ரை பண்ணலாம். டாப் டெயில் பவுலரா இருக்காரு. அதுக்கப்புறம் ஹர்ப்ரீத் பிரார் எப்பவுமே ஆர்சிபி டீமுக்கு பிளே பண்ணும்போது இவர் பிளே பண்ணுவார். ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக இவர் எஃபெக்டிவாக இருப்பார். விக்கெட் வந்து ட்ரையாக இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு சில டீம்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மேட்சுக்கான டாப் கேப்டன்சி பிக்கில் விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் ரஜத் படிடார் இருக்காங்க. விராட் கோலி பார்த்தோம்னா பஞ்சாப் டீமுக்கு லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 or 7 மேட்சஸில் 2 மேட்ச்சில் மட்டும்தான் ஃபெயிலாக இருக்காரு. இல்லை லாஸ்ட் மேட்ச்சில் ஃபெயிலாக இருந்தார். அதுக்கப்புறம் இன்னொரு மேட்ச்சில் 20s அவுட் ஆயிருப்பார். மற்ற போட்டிகள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சேஸ் பண்ணுறாங்க ஆர்சிபி டீம் அப்படிங்கும்போது கேப்டனாக இவரை ட்ரை பண்ணலாம். ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த போட்டியில் ரிஸ்காக இருக்காரு. ஆல்ரெடி இந்த கிரவுண்டில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணதில்லை. அது மட்டும் இல்லாமல் ஜோஸ் ஹேசல்வுட் அவருக்கு எதிராக ஸ்ட்ரகிளாக இருக்காரு. அவருடைய பவுன்சி பாலுக்கு அதிக முறை அவுட் ஆயிருக்காரு. ரஜத் படிடார் இவரை பார்த்தோம்னா ஆர்சிபி டீம் ஃபர்ஸ்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மட்டும் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ஸ்லைட்டாக ரிஸ்காக தான் வந்து இருக்காரு. ஏன்னா இவருடைய பேட்டிங் நல்லா பர்ஃபார்ம் பண்ண மேட்சஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா கேட்ச் ட்ராப்ஸ்லாம் இருக்கும். கிராண்ட் லீக்ல பார்த்தோம்னா பிலிப் சால்ட், ஹர்ஷதீப் சிங் அண்ட் ஜோஸ் ஹேசல்வுட் இந்த போட்டியில் அவங்களுடைய ரெஸ்பெக்டிவ் டீம் ஃபர்ஸ்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது மட்டும் ஹர்ஷதீப் சிங் அண்ட் ஜோஸ் ஹேசல்வுட் 2 பேர்த்தையும் நீங்கள் கிராண்ட் லீக்ல கேப்டனாக ட்ரை பண்ணலாம். இதுவே பிலிப் சால்ட் எடுத்துட்டிங்கன்னா ஆர்சிபி சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் இவரை கேப்டனா ட்ரை பண்ணலாம். அதுவும் 160 to 180 இதுக்குள்ளே தான் டார்கெட் இருக்கும் அப்படிங்கும்போது மட்டும் நீங்கள் இவரை கேப்டனா பிக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காம லிங்க் கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.